என்னாகமம் அதிகாரம் 34. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபிம் மேடுகளை சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் பர்னேயாவுக்கும், அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும், அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவில் இருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும். மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து, அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய், அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும். உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானில் இருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து, சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும், அங்கே இருந்து கின்னரேத் கடல் பரியந்தமும், அதன் கீழ்க்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும், காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டதும் அல்லாமல், மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்றான். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனிதருடைய நாமங்கள் ஆவன. யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும், பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும், தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும், எப்பிராயிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும், இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரரின் கோத்திரத்திற்கு செலோமியின் குமாரனாகிய அகியூத் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரரின் கோத்திரத்திற்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே.